ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மூலமாக நடைபெறும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும், அதாவது எஸ்ஜிடி, யூஜி, பிஜிடிஆர்பி மற்றும் கல்லூரி பேராசிரியர் எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து கட்டாயம். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 50 மதிப்பெண்களுக்கு 20 மதிப்பெண் எடுத்தால் தான் அவங்க எலிஜிபிள். அடுத்தது அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை திருத்துவாங்க. அந்த வகையில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஸ்டாண்டர்டு புக்கை வந்து படித்தாக்கா முழு மதிப்பெண்ணை பெறலாம் அப்படின்னாக்கா 10ஆம் வகுப்பினுடைய தமிழ் புக்கை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இந்த 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கினுடைய பாட தலைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கும் அப்படின்னாக்கா டோட்டலாக உங்களுக்கு இதில் வந்து ஒரு 7 யூனிட் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 9 யூனிட் இருக்கும். இப்போ நியூ புக்கில் வந்து உங்களுக்கு 7 யூனிட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இந்த நியூ புக்கை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. அப்போ இந்த 7 யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து மினிமம் 5 லெசன்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் 6 கூட இருக்கலாம். சரி, அந்த வகையில் நம்ம இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சீரீஸை நம்ம நடத்துகிறோம். இதுக்கு முன்னாடி லெசன் 1.1 அன்னை மொழியை வந்து நம்ம டெஸ்ட்டு வச்சுருக்கிறோம். அந்த வீடியோ பாருங்கள். அதை தொடர்ந்து இது லெசன் 1.2 பாவனர் பார்வையில் தமிழ் சொல்வளம். இப்போ இதில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, டிஆர்பியில் கேட்கப்படும் அந்த ஒரிஜினல் பேட்டர்ன் இருக்குல்ல, அதாவது மொத்தம் உங்களுக்கு டோட்டலாக 30 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 30 கொஷின்ஸில் இங்கே பாருங்கள், வினாயன் 1 முதல் 20 வரை 2 மதிப்பெண் வினாக்களும், 21 முதல் 30 வரை 1 மதிப்பெண் வினாக்களும் கொண்டுள்ளது. அதே பேட்டர்னில் தான் இந்த டெஸ்ட் சீரீஸும் நான் நடத்துகிறேன். இந்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் இந்த லெசன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுடைய மதிப்பெண் நீங்கள் எவ்வளோ, அதாவது 50க்கு எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மதிப்பெண்ணை கமெண்டில் தெரிவிங்க. முதல் வினா, வேர்க்கடலை, மிளகா விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இதற்கான சரியான ஆன்சர் பி ஆப்ஷன், மணி வகை. 2, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கால்டுவெல். 3, திருவள்ளுவர் தவசாலை அமைந்துள்ள இடம் எது? இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அல்லூர். 4, குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இணக்கு. அடுத்தது 5, பொறுத்துக. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா தாள், தண்டு, கோல், தூருன்னு இருக்குது. இதுக்கு என்னென்னு சைடு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அடிகள். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா குத்துச்செடி, புதர் முதலவற்றின் அடி. அடுத்தது நெட்டி, மிளகாய் செடி முதலவற்றின் அடி. தண்டு, கீரை முதலவற்றின் அடி. நெல், கேழ்வரகு முதலவற்றின் அடி. இந்த கொஷின்ஸ்க்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 ஆப்ஷனில் இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 1க்கு இ, 2க்கு இ, 3க்கு ஆ, 4க்கு ஆ. அடுத்தது 6, அதே போல் பொறுத்துக. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா தட்டு, கழி, கழை. இதனுடைய அடிகள் என்ன கொடுத்துருக்குறோம்? கரும்பின் அடி, புளி, வேம்பு முதலவற்றின் அடி, கம்பு, சோளம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். அடுத்தது 7, பொறுத்துக. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா கவை, கொம்பு, சினை, போத்து. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அடி மரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை. அடுத்தது கிளையின் பிரிவு, கவையின் பிரிவு, சினையின் பிரிவு. இப்போ இது நம்ம கரெக்டாக மேட்சிங் பார்த்தோன்னா இந்த கொடுத்துக்கிற ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னாக்கா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அதாவது 1க்கு ஆ, 2க்கு இ, 3க்கு ஆ, 4க்கு இ. அடுத்தது 8, பொருந்தாதவற்றை கண்டறிக்க. 4 ஆப்ஷனில் எது வந்து பொருத்தம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், கவை. 9, பொருந்தாதவற்றை கண்டறிக. 4 ஆப்ஷன் பாருங்கள், தாள், தண்டு, கிளை, கோல். இதில் பொருந்தாதது எது அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி, கிளை தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது 10, பொருந்தாதவற்றை கண்டறிக. 4 ஆப்ஷன் பாருங்கள், கவை, தட்டு, கொம்பு, சினை. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் பொருந்தாத எது அப்படின்னாக்கா கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், தட்டு. அடுத்தது 11, பொருந்தாத இணையை கண்டறிக. இது பார்த்தோன்னா 4 ஆப்ஷனில் கவை, குச்சியின் பிரிவு, கொம்பு, கவையின் பிரிவு, போத்து, சினையின் பிரிவு, குச்சி, போத்தின் பிரிவு. இது பொருந்தாத இணை எதுனாக்கா கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், கவை, குச்சியின் பிரிவு. 12, வேறுபட்ட குழிவினை கண்டறிக.
இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், கழி, குச்சி, இணக்கு, கழை. அடுத்தது 13 பொறுத்துக. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இலை, தாள், தோகை, ஓலை. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா தென்னை, பனை முதலவற்றின் இலை, சோளம், கம்பு முதலவற்றின் அடி, புலி, வேம்பு முதலவற்றின் இலை, நெல், புல் முதலவற்றின் இலை. இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், 1க்கு இ, 2க்கு இ, 3க்கு ஆ, 4க்கு ஆ. அடுத்தது 14 தும்பி. இச்சொல்லின் பொருள். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், வண்டு. அடுத்தது 15 தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. இப்போ 4 ஆப்ஷனில் அந்த தாவரங்களுடைய இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் எதுன்னு நம்ம பார்க்கணும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், சரியான ஆன்சர். இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சரகு. 16 நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், பாரதியார். 17 சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார்? கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், இளங்குமாரனார். அடுத்தது 18 பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், இளங்குமாரனார். அடுத்தது 19 தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், இளங்குமாரனார். 20 விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், இளங்குமாரனார். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1லிருந்து 20 வரைக்கும் உள்ள வினாக்களை பார்த்துருக்கோம். இது ஒவ்வொன்றுக்கும் 2 மதிப்பெண்கள், அதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க. அடுத்தது 21லிருந்து 30 வரைக்கும் 1 மதிப்பெண்கள் நம்ம போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் இளங்குமாரனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர்? இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், திருவிக்கா. 22 இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், இளங்குமாரனார். அடுத்தது 23 விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் டேஷ் டேஷ். இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ, அதாவது திருவிக்கா, இளங்குமாரனார். அடுத்தது 24 தமிழ் தென்றல் என்று போற்றப்பட்டவர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், திருவிக்கா. 25 பன்மொழி புலவர் என்றழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், கா அப்பாதுரை. 26 மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், தேவநேய பாவனர். 27 தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், சொல்லாய்வு கட்டுரைகள், தேவநேய பாவனர். அடுத்தது 28வது கொஸ்டின் பாருங்க. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்? இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், அறிவொழுக்கம். அடுத்தது 29 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன், தேவநேய பாவனர். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் 30 உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், தேவநேய பாவனர். சரி நண்பர்களே, இந்த டெஸ்ட்டுக்கான உங்களுடைய மதிப்பெண்ணை, அதாவது 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து 2 மதிப்பெண் போட்டுக்குங்க. 21லேருந்து 30 வரைக்கும் 1 மதிப்பெண் போட்டு உங்களுடைய மதிப்பெண்ணை கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த டெஸ்ட்டில் சந்திக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஷெடியூல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்முடைய டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்த டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு டாப்பிக்கு என்னைக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் அன்னைக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.